அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? இந்த கரித்துணி தன்னுடைய ஹிஸ்டரி சொன்னா எப்படி இருக்கும், வாழ்வியல் ஹிஸ்டரிய கரித்துணி சொன்னா எப்படி இருக்கும்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு கண்ணதாசன். கரித்துணி, இந்த வீட்டுல தொடப்பம்ல கரித்துணி, அது தான் வரலாறு சொல்லுதான். கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, இரு கண்கள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிச கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, மில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானங்காத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தன்னை நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. அந்த துணியில கிழிஞ்சு கொண்டு வந்து கதை சொல்லுச்சான். என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. இதுதான் உங்களுக்கான வரி. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி, வாழும் நாளில் வாழ்ந்த என்னை காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஊட்டி, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசனை அந்த கவிதையை முடிச்சிருப்பேன்.